ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய சிருஷ்டிகள். கர்த்தராகிய தேவன் நம்மை அவ்வளவாய் அன்பு கூர்ந்து படைத்தார். எல்லாம் நாம் காணுகிற அனைத்திலும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நமக்கு அதிகாரம் இருக்கு. எல்லா பழக்கங்களிலும் நமக்கு அதிகாரம் இருக்கு. எல்லா உணவு வகைகளிலும் நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய சமூகம் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சற்று விலகி போகிறதாக இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அனைத்தும் நமக்கானதாய் இருந்தாலும் அனைத்தும் நமக்கு தகுதியானதாய் இருக்கிறதா? ஒருவேளை நாம் இன்றைக்கு இருக்கிற ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர் வட்டாரங்களாக இருக்கலாம். ஒருவேளை தகுதி இல்லாத இடத்திலே நாம் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கலாம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாம் இந்த தகுதி இல்லாத சிலவற்றில் இருக்கும் பொழுது, அதற்கு அடிமையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் மீட்கப்பட்டதின் நோக்கம் நிறைவேறாது. எனவேதான் அவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, நாம் இருக்கிற இடம் தகுதியானதா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? இந்த நாளிலே நாம் அதை நினைத்து பார்க்க, நம்மை நாமே சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் நம்முடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்கிறது. ஆனாலும் எல்லாம் தகுதியா இருக்கிறதா? ஏதோ விதமான பழக்கங்களில் நாம் இருக்கிறோம், ஏதோ விதமான சூழல்களில் நாம் இருக்கிறோம். இது தகுதியா இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது தகுமா என்பதை நாம் சிந்தித்து அறிய நம்மை மாற்றிக்கொள்ள தேவன் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா எதற்குமே நாம் அடிமையாக கூடாது. ஏதோ ஒரு மனிதர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு உணவு வகைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுவையாக இருக்கலாம். எதற்குமே நாம் அடிமை ஆவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை அவைகளை ஆளுவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார் என்ன அப்படின்னா, நமக்குரியதை நமக்கு தகுந்த இடத்திலே நாம் வாழ வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்மை சோதித்து அறிந்து துவக்குவோம். நமக்கு தகுதியான இடங்களிலே நபர்களோடு கலாச்சாரங்களில் ஈடுபடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.